கிச்சன்ல அரிசி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ரேக் இருக்கு. அதை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணியே பல மாசம் ஆகுது. சரி கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். நைட் டின்னருக்கு சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி பண்ணிட்டு சப்பாத்தி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி அதை காய வச்சதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஹாப்பி மார்னிங் எல்லாரும். யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். அடுப்புல வந்து நம்ம கம்பி வச்சிடணும் சூடாகிறதுக்காக. இன்னொரு பக்கம் கத்திரிக்காவை 4 சைடுமே இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு உள்ள நடுவுல வந்து பூண்டும் பச்சை மிளகாயும் வச்சிருக்கேன். ஒரு சைடுக்கும் 2 பல் பூண்டு 3 பச்சை மிளகா மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வச்சுட்டு ஆயில் மேலே கத்திரிக்காயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தீர அளவுக்கு தோலெல்லாம் நம்ம வந்து நல்லா வச்சு சுட்டுக்கணும். எனக்கு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டப்போ ஒரு 10 நிமிஷம் எடுத்தது. இது கூட ஒரு தக்காளியும் நல்லா வந்து நான் சுட்டுக்கிறேன். இந்த ரெசிபியோட நேம் வந்து பெங்கன் பர்தா அப்படின்னு இருந்தது. பட் நான் சுட்ட கத்திரிக்காய் சட்னி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டேன். நல்லா சுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து தோல் மட்டும் தனியாக நம்ம பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு சப்பாத்தி மாவும் சைட் பை சைட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு வெங்காயம் மட்டும் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ தோலெல்லாம் பீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையிலே கூட மேஷர் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணிக்கலாம். பட் நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு மிக்சியில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், பெருங்காயத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சட்னியை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நான் சர்விங் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் அந்த கடாயில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சப்பாத்தி அண்ட் தயிர் சாதத்து கூட செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.